ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, அதோட டைப்ஸு, அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா இப்போ ஒரு கிளாஸில் வரிசையில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இப்போ ஏபிசின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏ பக்கத்தில் யார் இருக்கா, பி பக்கத்தில் யார் இருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதில் லீனியர் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், பாலிகோன் அரேஞ்ச்மெண்ட், மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. லீனியர்னால் அந்த மாதிரி கோட் போட்டு, நமக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்னால் லெஃப்ட் அண்ட் ரைட் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னால் இப்போ சென்டரில் இருக்காங்க, சென்டரில் கீழே ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே சப்போஸ் ஏ இருந்தாங்கன்னா ஏக்கு லெஃப்ட் சைடில் பி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெஃப்ட் சைடு எது, இந்த சைடு. அதப்போனா இதுதான் பி இருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஷினை பார்த்து நம்ம போடணும். அதே மாதிரி பாலிகோன் அரேஞ்ச்மெண்ட்னா அதுவும் அதே டைப் தான். இப்போ ஏ இங்கே இருக்காங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாத்துக்குமே நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தெரிஞ்சாலே சம் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து மேட்ரிக்ஸ், டேபிள் அரேஞ்ச்மெண்ட், அதாவது டே, சப்ஜெக்ட், ஃபேக்கல்ட்டிஸ் இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஒரு வரிசையில் ரவி முதலிலிருந்து 12வது இடத்திலும் கடைசியிலிருந்து 21வது இடத்திலும் உள்ளார் எனில் அந்த வரிசையின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஸ்டின் நல்லா வாசிச்சுக்கோங்க. ரவி முதலிலிருந்து 12வது இடத்துல, அது கடைசியில் இருந்து 21வது இடத்துல இருக்காங்களா. ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் கூட்டிக்கோங்க, 33 வருதா. இப்போது நம்ம இது ரவியை சேர்த்து தான் போட்டிருக்கோம், ரெண்டையும் கூட்டி தானே போட்டிருக்கோம். அப்போ அது ரவியும் இன்க்ளூட் ஆவாங்க. இப்போ நம்ம ரவி இல்லாமல்னா -1 கழிக்கணும். ஏன் -1 கழிக்கணும், அதில் ரவியை கழிச்சிட்டு மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க, 32. ஸோ இந்த வரிசையின் நீளம் 32. ஸோ இதுக்கு ஆன்சர் 32. அடுத்து DFGHI மற்றும் M ஆகியோர் உள்ள ஒரு வகுப்பில் இவங்க எல்லாரும் இருக்காங்க. அதில் I மற்றும் M இருவரும் மையத்திலும், F மற்றும் D முதலிலும் இறுதியிலும், G என்பவர் Dயின் இடது புறத்திலும் உள்ளனர். Fன் வலது புறத்தில் அமர்ந்திருப்பவர் யார் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. ஸோ 1 2 3. இதில் என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள். ஒரு வகுப்பில் I மற்றும் M இருவரும் மையத்திலும், இப்போ ஐயும் எம்மும் நடுவில் இருக்காங்க. ஸோ IM இருக்குமா. இதில் F மற்றும் D முதல்லையும் லாஸ்ட்லேயும் இருக்காங்க. ஆனால் F ஃபஸ்ட்லையும், M D லாஸ்ட்லேயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, G என்பவர் Dயின் இடதுபுறத்தில், D இங்கே இருக்காங்க. Dயோட லெஃப்ட் சைடு இந்த மேலே பட்டு தான் இருக்காங்க. ஸோ இதான் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போது Dயோட இடதுபுறத்தில் G இருக்கார். அப்போது Fோட ரைட் சைடு யார் இருப்பாங்கன்னா, Fோட ரைட் சைடு யார் இருக்காங்கன்னா H இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் Fோட வலது புறத்தில் H உள்ளார். ஸோ ஆன்சர் Fக்கு வலது புறத்தில் H இருக்கார். அப்போ H தான் ஆன்சர். இப்போ 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 30 மாணவர்கள் மட்டும் உள்ள ஒரு வகுப்பில் நீங்கள் 13வது ரேங்கில் உள்ளீர்கள் என்றால் கடைசியில் இருந்து நீங்கள் எத்தனையாவது ரேங்கில் இருப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருக்காங்க, 33 மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்கள். அதில் ஒரு வகுப்பில் நீங்கள் 13வது. இப்போ நீங்கள்லாம் நான் என்ன எடுத்துக்கிறேன்,
13வது இடத்துல இருக்கேன்னா, இப்போது கடைசியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 13வது இடத்துல இருக்கோம். இப்போ கடைசியிலேருந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து 13வது இடத்துல இருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது மொத்தம் எத்தனை கொடுத்துருக்கோம்? 31 கொடுத்துருக்காங்க. ஸோ 31வதுலேருந்து 13வது இடத்துக்கு போகிறோம். இப்போ 1 2 3 4 5 7 8 9 10 11 12 13க்கு நேர் என்ன நம்பர் இருக்குது? 19. அப்போது லாஸ்ட்லேருந்து நம்ம எத்தனாவது இருக்கும்? ஃபஸ்ட்லேருந்து 13வது இடம்னா, இப்போ லாஸ்ட்லேருந்து பாருங்கள். லாஸ்ட்லேருந்து 13வது இடம் என்னதுன்னா 19. ஸோ ஆன்சர் இஸ் 19. கடைசியிலேருந்து 13வது இடத்துல ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து 19வது இடத்துல இருக்காங்க. 13க்கு நேராக 19 இருக்கிறனால ஆன்சர் இஸ் 19. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ராம் மேலிருந்து 9வது இடத்திலும் கீழிருந்து 42வது இடத்திலும் உள்ளார் எனில் வரிசையின் நீளம் என்ன? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சம் தான். மேலிருந்து 9வது இடத்துலையும் கீழிருந்து 42வது இடத்துலையும் கூட்டினா 51. சரியா? 51லேருந்து -1 பண்ணால் 50. ஸோ வரிசையின் நீளம் ஸோ இதான் ஆன்சர். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.